ராமலிங்க சுவாமி உடனுரை சிவகாமி அம்பாள் திருக்கோயில், பணக்குடி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கிபி 14ஆம் நூற்றாண்டில் தென்காசியை ஆட்சி செய்த உத்தம பாண்டியன் ஆட்சி காலத்தில்தான் பணக்குடியில் கோவில் கட்டப்பட்டது. கோவிலில் வசந்த மண்டபம் சிறப்பு அமையுமாறும் செய்தார். இதனாலேயே ஆரம்ப காலத்தில் பணக்குடி உத்தம பாண்டியபுரம் என அழைக்கப்பட்டது. இம்மன்னன் ஆட்சி காலத்தில்தான் லிங்க வழிபாடு நடைபெற்றது. இதை பற்றி இக்கோயிலில் எழுதப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் இக்கோவில் நரசிங்க பெருமாள் கோவில் என அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னன்தான் இக்கோயிலை கட்டினான் என்பதற்கு அடையாளமாய் கோவிலின் வெளியே உள்ள சப்பரத்தின் உயர்ந்த மேல் தளப்பகுதியில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதே காரணமாகும். இக்கோவிலின் அடிப்பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. இந்த சுரங்கப்பாதை திரு இருதய சகோதரர் பள்ளியின் பின்புறம் உள்ள கிணற்றில் முடிவடைகிறது என்று கூறுவார்கள். இந்த சுரங்கப்பாதையை மன்னர்கள் அவசர காலத்தில் பயன்படுத்தினார்கள் என்று கருதப்படுகிறது. ராமலிங்க சாமியாரை ஸ்ரீராமர் வணங்கிச் சென்றார். ஸ்ரீராமர் வணங்கியதால் அவருக்கு ராமலிங்க சாமி என்று பெயர் ஆகும். இத்திருக்கோவிலின் சிறப்பு, இங்குள்ள ராமலிங்க சுவாமிகளின் கோவில் உள் பிரகாரத்திலே நம்பி சிங்கப்பெருமான், ஸ்ரீதேவி, பூதேவி அம்பாளுடைய திருக்கோவில் தனி சன்னதியாக அமைந்துள்ளது. சிவகாமி அம்பாள் அருகில் உள்ள சிவகாமிபுரம் என்ற ஊரில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டவர். அக்கோவில் தல விருட்சம் வில்வ மரம் கன்னி மூலையில் அமைந்துள்ளது. கோவிலில் நந்தி கொடிமரம் சிறப்பு வாய்ந்தது. நந்தி பெருமானை நோக்கி எழுந்து செல்வது போல் காட்சியளிக்கும். அனுமான் பணக்குடியின் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் கோவிலின் முன் இருந்ததாக ஒரு கதை கூறப்படுகிறது. இக்கூற்றை அடிப்படையாக கொண்டு ராமாயணம் பணக்குடியுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. பணக்குடியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சுவாமியை சோட்டா நாராயணன் என்று வடநாட்டவர்கள் சொல்கிறார்கள். பாண்டிய நாட்டில் உள்ள ஏழ்மையான மக்களுக்கு பாணர் பரிசு பொருளாக கொடுக்கப்பட்டது. இப்படி பாண்டியர்களால் கொடுக்கப்பட்ட பாணர்தான் பணக்குடி என்று அழைக்கப்பட்டது. ராமாயணத்திற்கும் பணக்குடிக்கும் உள்ள தொடர்பானது தமிழ் வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மையாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதிதான் மகேந்திரகிரி மலையாகும். இந்த மலையில் பல்வேறு வகையான புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய பாதங்கள் இருக்கின்றன. இம்மலையில் சித்தர்கள் இன்றும் பவனி வருகிறார்கள் என்று கூறுகின்றார்கள். மகேந்திரகிரி மலையில் சிவபெருமான் 5 முகங்களுடன் அன்னை சிவகாமிக்கு வேத ஆகமங்களை எடுத்து அருளினார். இதனை திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் எனும் பதிகத்தில் மாணிக்கவாசக பெருமாள் அருளியுள்ளார். இந்த இடத்தை தாய்பாதம் என்று அழைத்து வேண்டிச் செல்கின்றனர். விஷ்ணுவின் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தில் மகாகவி சக்கரவர்த்தி மகேந்திரகிரி மத்தில் வேள்வி நடத்தி கொண்டிருக்கும் போது விஷ்ணு பகவான் கால் ஊன்றிய இடம் விஷ்ணுபாதம் என்றும் இதன் அருகில் பாததீர்த்தம் உள்ளது. இதை நம்பி உலா எனும் நூலில் காணலாம்.
குழந்தையே 2 வருஷத்துக்கு பிறகு பிறந்தது. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு பிறகு பிறந்தது. ஆனாலும் 4 பிள்ளைங்க அடுத்தடுத்து இறந்து போச்சு. பிறந்ததெல்லாம் பெண் குழந்தை. அடுத்தடுத்து 4 பிள்ளைங்களும் இறந்து போச்சு. அப்போது நான் வந்து அதிகமாக இங்கே கோயிலுக்கு வர்றது பழக்கம் குறைவு தான். ஆனால் நான் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே திருவிழா நடக்கும்போது வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த ராமலிங்க சுவாமி, சிவகாமி அம்பாள் ஒரு அவங்க அருள் கடாட்சத்தினால அந்த பிள்ளைகள் 4 பிள்ளைகள் போனது போக இப்போ வந்து 3 பையனும் இருக்கானுவ. நல்ல ஆரோக்கியமாக அழகான பிள்ளைகளை எனக்கு இந்த அம்பாள் சுவாமி கொடுத்துருக்காங்க.
இந்த திருக்கோவிலில் வந்து மாதந்தோறும் திருவிளக்கு வழிபாடு நடக்கிறது. பிரதோஷ வழிபாடு 2 பிரதோஷம், வளர்பிறை தேய்பிறை இந்த 2 நாட்களிலும் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவாசகம் முற்றுவதல் வழிபாடு 15 வருட காலமாக இங்கு தொய்வின்றி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா தமிழ் மாதத்திலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திருவாசக முற்றுவதல் வழிபாடு காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 3 மணிக்கு நடைபெறுகின்றது. வேலை இல்லாதவர்கள் இங்கு வந்து வணங்கிச் சென்றால் வேலை கிடைக்கும். இக்கோவிலில் மக்களின் நலனுக்காக 3 பூஜைகள் நடைபெற்றன. அது நித்தியம், நெய் நித்தியம் மற்றும் கமியம் ஆகும். நித்தியம் என்பது தினமும் நடைபெறும் பூஜையாகும். நெய் நித்தியம் என்பது மக்களின் ஒற்றுமைக்காக செய்யப்படும் பூஜையாகும். கமிலம் என்பது ஆண்கள் பெண்கள் என்று தனியாக நடைபெறும் பூஜைகளாகும்.
இங்கு வரும் பக்தர்கள் குழந்தை பாக்கியம், படிப்பு, வேலை வாய்ப்பிற்காக வணங்கிச் செல்கிறார்கள்.